என்னப்பா இப்படி பேசுறீங்க? அம்மா உங்க பேச்சையும் மீறி எதுக்காக இப்படி பண்ணாங்க? யாருடைய நன்மைக்காக பண்ணாங்க? அர்ச்சனைக்காக தானே? அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தானே? டேய், நீ என்னடா புரியாம பேசிக்கிட்டு இருக்க? அதனுடைய விளைவு இப்ப எங்க வந்து நிக்குது பாத்தியா? மாப்பிள்ளையும் அர்ச்சனாவும் வீடு தேடி வந்து உங்க ஒட்டு வேணாம், உறவு வேணாம், நீங்க யாரோ நாங்க யாரோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கிணறு வெட்ட பூதம் கிளம்பின கதை ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ண போறீங்க? அம்மா, நீங்க அர்ச்சனாவோட நல்லதுக்காக தான் இவ்வளவு பாடுபடுறீங்க. அவன் நல்லா வாழணுன்றதுக்காக தான் இவ்வளவு செய்றீங்க. அதை அவ புரிஞ்சுக்காம நம்மளை தூக்கி போட்டு போகும்போது நாம ஏமா கவலைப்படணும்? அன்னைக்கு டைனிங் டேபிள்ல வச்சு பேசின பேச்சே சரியில்லைம்மா. அவன் ரொம்ப மாறிட்டாமா. அவன் நந்தினி நந்தினின்னு அவளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நீங்க ஏமா அர்ச்சனாவை நினைச்சு அழுதுட்டு இருக்கீங்க? அர்ச்சனா நம்ம உறவே வேண்டான்னு சொன்னது கூட எனக்கு கவலை இல்லடா. இத மாதிரி எத்தனையோ தடவை அவ சொல்லியிருக்கா. ஆனா பழுதுன்னு நினைச்சு பாம்பு பிடிச்ச கதையா அந்த நந்தினியோட உறவை கெட்டியா பிடிச்சிட்டு இருக்காளு. அதை நினைச்சாதாண்டா எனக்கு பயமா இருக்கு. என்னத்த பண்றது? நீங்க எல்லாம் நல்லதுதான் நினைக்கிறீங்க. ஆனா அர்ச்சனா எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. நீங்க இப்படி சாப்பிடாம இருந்தா ஏதாவது மாறிட போதா சொல்லுங்க? நீங்களாவது உங்க உடம்ப கொஞ்சம் பாத்துக்கலாம்ல. அந்த நந்தினி விஷயமா அர்ச்சனா கிட்டயோ மாப்பிள்ளை கிட்டயோ நாம பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அர்ச்சனா நம்ம மேல அவ்வளவு கோவத்துல இருக்கா. இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டணும்னா அது மாப்பிள்ளையோட பெரியப்பாவால தான் முடியும். அவர் வரட்டும், இதுக்கு ஒரு வழி பிறக்கும். அதனால இந்த விஷயத்தை இதோட விட்டுட்டு சாப்பிட்ற வழியை பாரு. ஏமா, அப்பா தான் அவளை சொல்றாருல்ல, சாப்பிடல வாங்க. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். வாமா, நீ போய் சாப்பிடு போ. அர்ச்சனா, ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம் கூட. நாளைக்கு நானும் நந்தினி ஒரு பெரிய ஏலத்துல கலந்துக்க போறோம். அது எந்த மாதிரி ஏலம் தெரியுமா? அந்த காலத்து அரசியல்வாதிங்க, சினிமா நடிகருங்க, அப்புறம் முக்கியமான பிரபலங்களா வச்சிருந்த வண்டி ஏலத்துக்கு வருதான். இத்தனை நாள் அந்த வண்டிங்கெல்லாம் சேகரிச்சிருந்த ஒருத்தர் தான் ஏலத்துக்கு விடுறாரு. இந்த வண்டிங்கெல்லாம் நம்ம வச்சிருந்தாலே ரொம்ப பெருமையான விஷயமா அர்ச்சனா. இந்த வண்டிங்கெல்லாம் வாங்கி அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் வித்தோம்னா லட்சக்கணக்கில் லாபம் கிடைக்குமா. நந்தினி தான் இந்த ஐடியாவே கொடுத்தா. இந்த புது பிசினஸ் பாரு, நம்மளுக்கு நிறைய லாபத்தை கொடுக்க போகுது. சரி, நீங்க சாப்பிடுங்க. நீ உட்காந்து சாப்பிடலாம். இல்லங்க, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இந்த வீட்டில் இருக்கிறதே நம்ம 2 பேர் மட்டும்தான். அப்புறம்னா அப்புறம் சாப்பிட்றேன், தனியா சாப்பிட்றேன். உட்காரு உட்காரு. இந்தா புடி. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்லங்க, ஒண்ணும் இல்ல. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். புரியுது அர்ச்சனா. நந்தினி விஷயத்துல உங்க வீட்டுக்கு போய் உங்க உறவே வேணாம் தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டோம். அதை நினைச்சு தானே கவலைப்பட்டு இருக்கேன். எங்க வீட்டு உறவை தூக்கி போட்டதை நினைச்சு நான் வருத்தப்படலங்க. பொதுவா வசதி வாய்ப்பு வரும்போது விட்டு போன சொந்தங்கள் எல்லாம் ஓடி வந்து ஒட்டிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம விஷயத்துல வசதிகள் வர வர சொந்தங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போயிட்டே இருக்கு. உங்க வீட்டு உறவும் நம்ம கூட சேரத்துக்கு வாய்ப்பு இல்ல. எங்க வீட்டு உறவையும் நான் வேணான்னு ஒதுக்கி வச்சுட்டேன். சிவா அண்ணனாவது நம்ம கூட இருப்பாருன்னு நினைச்சேன். அவரும் நம்ம கூட இருக்க மாட்டேன்னு போயிட்டாரு. இவ்ளோ பெரிய வீட்ல நாம 2 பேர் மட்டும் தனியா இருக்கிறோமே. கஷ்டப்பட்ட காலத்துலதான் நமக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் நாமளே ஆறுதல் சொல்லிக்கிட்டோம். நல்லா இருக்கும்போது நம்ம சந்தோஷத்தை பகிர்ந்துக்க கூட ஆள் இல்லையே. இவ்ளோ வசதி வாய்ப்பு இருந்தோம் நாம அனாதை ஆயிட்ட மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சேன்னு தாங்க எனக்கு வருத்தமா இருக்கு. என்ன அர்ச்சனா இது? நேத்து நந்தினி கிட்ட பேசும்போது கூட எனக்கு யாரும் தேவையில்லைன்னு தைரியமா பேசின, நீ அப்படி கவலைப்படுற? இத பார், நான் அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். உனக்கு நான், எனக்கு நீ, நம்ம 2 பேருக்கும் நந்தினி, இவ்வளவுதான் நம்ம உறவே. நந்தினி இருக்கும்போது நீ ஏன் அனாதை ஆயிட்டோன்னு கவலைப்படுற? காசு பணம் வந்துட்டதுனால நான் மாறிட்டேன்னு என் அண்ணனே என்ன தப்பா நினைக்கிறாரே. அதை நினைச்சாதாங்க எனக்கு வருத்தமா இருக்கு. இத பாரு அர்ச்சனா, நடந்ததே நினைச்சு கவலைப்பட்டு இருக்காது. உறவெல்லாம் விட்டு போச்சுன்னு வருத்தப்பட்டு இருக்காது. நமக்கு உறவுன்னு சொல்லிக்க நந்தினி இருக்கா, அது போதும். நீ சாப்பிடு.
ராணி டீ பிரேக் கேண்டீன் வரல வா போலாம். இல்ல மாமா, நீங்க போங்க. என்னம்மா எப்பவும் நீ தான் வந்து கூப்பிடுவ, இன்னைக்கு நான் வந்து கூப்பிடுறேன் வரமாட்டேன்ற. ஏமா என்னாச்சு? ராணி நான் காலையில இருந்து உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேம்மா. நீ நார்மலாவே இல்லை. வந்து பேசினா அவாய்ட் பண்ற. ஏதோ முன்ன பின்ன தெரியாத மூணாவது மனுஷன் மாதிரி. எதுக்கு திடீர்னு இந்த சேஞ்சஸ்? என்னமாச்சு? ஏமா உன் மனசை சங்கடப்படுத்துற மாதிரியோ வருத்தப்படுற மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டேனா? இல்ல எனக்கே தெரியாம அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா சொல்லு, நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ மாமா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நான் உங்ககிட்ட பேசாம இருக்கிறதுக்கு காரணம் ஆகாஷ் தான். என்னம்மா சொல்ற நீ? ஆகாஷா? என்னன்னு சொல்றது மாமா, நான் உங்க கூட பேசுறது பழகிறது ஆகாஷ்க்கு சுத்தமா பிடிக்கல. வீட்டுல உங்க பேச்சை எடுக்க கூடாதுன்னு ஆகாஷ் உத்தரவு போட்டிருக்காரு. அதனாலதான் நீங்க அவருக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு ஃபோன் பண்ணீங்கல்ல, அப்ப கூட நான் அவர்கிட்ட உண்மையை சொல்லாம என் ஃப்ரெண்டு கவிதா தான் உங்களுக்கு இந்த வேலையை ஏற்பாடு பண்ணிருக்கா அப்படின்னு போய் சொன்னேன். ஆனா நீங்க ரெண்டாவது தடவை ஃபோன் பண்ணப்போ அவருக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு மாமா. இனிமேல் இந்த வீட்டுல அந்த வினோத்தை பத்த பேச்சு இருக்க கூடாது, அவ்வளவுதான். எப்படிம்மா ஆகாஷ் மனசுல இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு? லவ் பண்ணி ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆகாஷ் இப்படி நடந்துக்கிறாருன்னு நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. ஏமா நான் வேணா உங்க வீட்டுக்கு வந்து ஆகாஷ் கிட்ட இதை பத்தி பேசி அவருக்கு புரிய வைக்கட்டுமா? வேண்டாம் மாமா, நீங்க வீட்டுக்கு வந்தா அவர் கோவம் இன்னும் அதிகமா தான் ஆகும். நடக்கிறது நடக்கட்டும். எக்ஸ்கியூஸ் மீ இல்லம்மா. சார். சார் உங்களையும் மேடத்தையும் எப்படி கூப்பிடுறாங்க சார்? ஓகே சார். வாமா. மே கம் இன் சார். எஸ் கம் இன். சார் வினோத், இந்த லோகம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் கம்பெனி போயிட்டு மெட்டீரியல்ஸ்லாம் செக் பண்ணிட்டு அப்படியே அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு வந்து. ஓகே சார். அப்புறம் வேர் ஹவுசிங் போயிட்டு நம்ம ஸ்டாக்ஸ்லாம் செக் பண்ணிட்டு அக்ரிமெண்ட்டை ரினிவல் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே சார். ஓகே. போகும்போது ராணியும் கூட கூட்டிட்டு போங்க. சார் ராணி எதுக்கு? நான் மட்டும் தனியா போயிட்டு வந்துடுறேன். நோ, ராணிக்கு கூடிய சீக்கிரம் ப்ரமோஷன் கொடுக்க போறேன். அதனால கூட கூட்டிட்டு போய் அந்த வேலையெல்லாம் எப்படின்னு சொல்லி கொடுங்க. இல்ல சார், ராணி புத்திசாலி பொண்ணு, அவங்க சொன்னாவே புரிஞ்சுக்குவாங்க. அதனால தான் சொன்னேன். நான் மட்டும் தனியா போயிட்டு வந்துடுறேன். ஏன் தயங்குறீங்க? ராணியை கூட கூட்டிட்டு போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த பிரச்சனையும் இல்ல சார், நான் கூட போயிட்டு வந்துடுறேன். சரி, அப்புறம் என்ன? இவங்களை கூட கூட்டிட்டு போங்க. சீனியர்ஸ் ஜூனியர்ஸ்க்கு சொல்லி கொடுத்தா தானே அவங்க வேலையை தெரிஞ்சுக்க முடியும். ஓகே சார். போயிட்டு வாங்க. வரேன் சார். தேங்க்யூ சார். ராணி நான் பைக்ல போறேம்மா, நீ ஆட்டோல ஃபாலோ பண்ணிக்கோ. வேண்டாம் மாமா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்டோல போலாம். சரி. வாமா. காருங்களை பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா இருக்குல்ல? சும்மாவா? எல்லாம் பிரபலங்க வச்சிருந்த வண்டிங்க. இந்த மாதிரி வண்டிங்க நம்ம தான் வச்சிருக்கோம் சொல்லிக்கிறதே பெருமையான விஷயம். நீ தானே சொன்ன? இந்த ஏழை மட்டும் நமக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, நீ சொன்ன மாதிரி இந்த வண்டிகளை வாங்கி ரெடி பண்ணி வித்தா நிறைய லாபம் கிடைக்கும். செல்வம், வா போய் உட்காரலாம்.
அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா? ஒரு நிமிஷம். ஹலோ. போச்சு. என்னப்பா சேட்டு வந்திருக்காரு? அதெல்லாம் சாதாரண விஷயம். சொல்லு பாய். வாங்க சார் போலாம். இந்த ஆள் கூட நம்மளால போட்டி போட முடியாது. எவ்வளோலாம் எடுக்க வேண்டாம், போயிடலாம். மதன் லால் கிட்டே சொல்லிட்டேல, முடிச்சிருவான். வணக்கம் சார். டீக்கே. என்னப்பா எல்லாம் எடுக்க வந்தீங்களா? எல்லாம் எடுக்க தான் வந்தோம். அதான் நீங்க வந்துட்டீங்களே, இனி நாங்க எப்படி எடுக்க முடியும்? சரி சரி. வணக்கம் சார். நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க வந்திருக்கவே மாட்டோம். உங்க கூட எங்களால போட்டி போட முடியுமா? நாங்க போயிட்டு வரோம் சார். வரோம் சார். வணக்கம் சார். யாரு? இவர் பேரு மதன்லால் சேட். பெரிய புள்ளி. பணபலம், அதிகார பலம் எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு ஒரு பிசினஸ் விடுறதில்ல. எல்லா பிசினஸ்லயும் பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிற பார்ட்டி. இவர்கிட்ட போட்டி போடுறதுக்கு பல பேர் யோசிப்பாங்க. அவ்வளோ பெரிய ஆளா? இவர் இந்த ஏலத்துக்கு வருவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல செல்வம். இனிமே நமக்கு இந்த ஏலம் கிடைக்குமோ என்னமோ. கவலைப்படாத, இந்த ஏலத்தை நம்ம தான் எடுக்கிறோம். வெல்கம் டு ஆல். காரெல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காரெல்லாம் பராமரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால எங்க பாஸ் இதையெல்லாம் ஏலம் விட முடிவு பண்ணிருக்காரு. இந்த பிராண்ட் கார்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்றதே உங்களுக்கு ரொம்ப பெரிய கௌரவமான விஷயம். இதோ முன்னால இருக்க காருடைய ஆரம்ப விலை 75,000. அடுத்ததா இருக்கக்கூடிய கருப்பு கார் 1 லட்சம். அதெல்லாம் இருக்கட்டும். எல்லா கார்ஸ் விலையும் சேர்த்து மொத்தமா ஏலம் சொல்லு. இங்க இருக்கக்கூடிய மொத்த கார்களுடைய ஆரம்ப விலை 6,50,000 ரூபாய். நீங்க ஏலத்தொகையை கூறலாம். 7 லட்சம். 7 லட்சம். மேல கேட்கறவங்க கேட்கலாம். 7 லட்சம் ஒரு தரம். 8 லட்சம். 8 லட்சம். 8 லட்சம் ஒரு தரம். சார் என்ன சார் நீங்க அவருக்கு போட்டியா நீங்க போய் கேட்டுக்கிட்டு வந்தம்மா ஏலத்தை பார்த்தமான்னு போயிட்டே இருப்போம். 8 லட்சம். 8 லட்சம். 8 லட்சம் ஒரு தரம். 8 லட்சம் 2 தரம். 9 lakhs. 9 லட்சம் ஒரு தரம். 9 லட்சம் ஒரு தரம். வேணா செல்வம், அவரு கூட போட்டி போடுறது விட்டுரு. சின்ன பைத்தியக்காரத்தனமா பேசுற. ஏலத்துக்கு வரணும் நீ தான் சொன்ன. இங்க வந்தாச்சு. இந்த ஏலம் நம்மளுக்கு கிடைச்சா நிறைய லாபம் கிடைக்கும்னு சொன்னல. ஏலத்துக்கு கொண்ட அப்புறம் பயப்படக்கூடாது. பேசாம 9 லட்சம் 2 தரம்.